நேற்று குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பிவிட்டு ஒரு மதியம் போல் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடியாக இருந்தேன். இந்த saree எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோன்னு எடுத்து முடிச்சுட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவங்களோட சேர்ந்து சாப்பிடக்கூட முடியலைங்க, டைம் இல்லை அப்படிங்கிறத விடவே நாமளும் கொஞ்சம் டயட்டில் இருக்கோம். ஃபங்க்ஷன் ஃபுட்லாம் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு தெரியும்ல. நம்ம அதை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு போதும்னு சொல்லவே மனசு வராது. எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு பந்தி வைக்கிற ரூம் பக்கமே போகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஆசை. இருந்தாலும் கொரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்பணும். ஆஃபர் போயிட்டுருக்குங்க, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஆயிலும் ஷாம்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு போன தடையமே இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம குழந்தைங்ககிட்ட பதிலே சொல்ல முடியாது. என்னதான் மேக்கப்லாம் கலைச்சாலும் ஒரு சில டைமில் வந்து பங்கமாக குழந்தைங்கிட்ட நான் மாட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து குழந்தைங்கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொரியர் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் சமைக்கலை, அத்தை தான் சமைச்சு கொடுத்தாங்க.